குவார்டர் ஃபைனல் என்ட்ரு ஆனதுக்கான ஒரு மொமெண்டம் SHRCCக்கு. கொஞ்சம் முன்னாடி ப்ரீசி மிக்கி சாப்பு தெரிவிச்சு போட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிஷோர் சிசி டாப் போயிட்டாங்க. ஸோ மீதமுள்ள 2 டீம் ஆட போகிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா துவாக்குடி சிசி vs ஆண்டனி சிசி. டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க துவாக்குடி சிசி. இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர். ஆண்டனி சிசியோட ஓப்பனிங் பேர் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வராங்க. பிக் பாஸ் சரண் மற்றும் இன்ஃபேண்ட். துவாக்குடி முதல் ஓவர் போகிறதுக்கு சித்திக்கு வந்திருக்காங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாம் டீப்பில் இருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ரிவர்ஸ் காணும். ஓ மோசமாக வேகம். திரும்ப பக்கமே போட்டாங்க டாட்டிங்க. செகண்ட் 1 ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து புல் பண்ண ரெடியாக இருந்தார். 6ங்க. இந்த ஸ்கொயரில் இன்றைக்கி போகிற முதல் 6 அவருக்கு சரண் ப்ரோ கையில் தான் வந்திருக்கு. தேர்ட் பால் ஓவரில் அந்த வேகத்தில் யாருக்கிறக்கான முயற்சி. ஒரு சின்ன ஹெலிகாப்டரு சாதிக்கின ஃபீல்டர் சிங்கிளுங்க. ஸ்டிக்கில் இன்ஃபேண்ட் இருக்காங்க. 4th ஓவரில் அந்த வேகத்தில் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. வந்து செம்மையாக சுற்றுச்சு. விண்டு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ரிவர்ஸுக்கான முயற்சி இருக்குது. திரும்ப நான் பக்கம் பார்க்காம போட்டிருக்காருங்க. ஆஃப் சைடு நல்ல வேகம் வருது அவர் கையிலேருந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் தரையோடு போயிருக்காங்க. ஷாம் அங்கே ஃபீல்டர் அழுத்தியே பிடிச்சிட்டாரு. சிங்கிள். ஓவர் முடியுதுங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்க விக்கெட் விடாமல் 9 ரன் அடிக்காங்க ஆண்டனி சிசி. துவாக்குடிக்காக செகண்ட் ஓவர் வித் பாலிங் ஸ்கை ஃபேன் அருண் அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து ஃபிக்ஸ். வேறுலேருந்து பெரிய சவுண்டு கேட்டுச்சு. ஆங்கிளாகவே பண்ணியிருக்காங்க டாட்டா. செகண்ட் பால் ஓவரில் அதுவும் ஆங்கிளாகவே ஆகியிருக்கு. ஐயோ கீப்பரால் எடுக்க முடியல. இங்கே சிங்கிள் பையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்னீக் தட் பை. தேர்ட் பால் ஓவரில் ஷாட் கிளியர் பண்ண முடியலங்க. அபி ஃபீல்டருங்க கையிலே விழுந்து போச்சு. பிக்கப் ஷாட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி வராங்க. 4th ஓவரில் லோ ஃபுல் டாஸ். சித்திக்கு அங்கே ஃபீல்டர் 1 பவுன்ஸ் அவர் கைக்கு போகுது. சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். போன பால் வைட்டி சொரி பால். இந்த பால் மறுபடியும் ஒரு அப்புறம் நல்ல எக்ஸிக்யூஷன் அவர் யாருக்கு இருந்திருக்கு. வின் எடுக்க வாய்ப்பு இல்லைங்க. மாட்டிடுவாங்க. வச்சு ஓடுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஏஸ் அதரனில் மணி தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னாச்சு? ஐயோ மேட்ச் பால் இஸ் கம்மிங். ஏஜ் ஐயோ கீப்பர் தவறு பண்ண மறுபடியும் சாக்ரிஃபைஸாக இருக்கும்னு தோணுது. ஏஸ் அதரனில் அங்கே ரன் அவுட்டு. முதல்ல பேட்டிங் முடிச்ச ஆண்டனி சிசி 14 அடிச்சிருக்காங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 12 பாலில் 15. துவாக்குடி சிசியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் ராஜன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்து சித்திக்கு இருக்க போகிறாங்க. ஸோ முதல் ஓவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல பிளே. நல்ல ட்ரைவ். சூப்பர் ட்ரைவ் ஆடி இருக்காரு. 2க்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எடுக்கவில்லைங்க. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருங்க ஆசிப் பாய். ஸ்ட்ரைக்கில் சித்திக் செகண்ட் ஓவரில் கட்டுக்கு ரெடியாக இருந்தாருங்க. பேக் ஃபுட்டில் நல்லாவே ரெடியாக இருந்தார். டிகே ஃபீல்டர்ஸ் மறுபடியும் சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் போல்டுங்க. கொஞ்சம் அக்ராஸ் ஆனார். ஆஃப் ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. எஸ் விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கும் நியூ பேட்ஸ்மேன். இங்கே அருண் வராங்க. மணி டு அருண். நல்ல யார்கர் அடிச்சா விக்கெட்டுங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். நல்ல யார்கர் நல்ல ஃபீல்டிங்கும் பார்த்துருக்காங்க. அடுத்த பந்து சித்திக் ஸ்ட்ரைக்கில் குரூ ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பந்துலேயும். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஷார்ட் கேப்பில் போகுதுன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ண வாய்ப்பு அதிகம். தடுக்க முடியாமல் ஒரு 4ங்க. முக்கியமான 4 ஒன்று அடிச்சிருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஒன்று 4 வந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. ஒரு விக்கெட் இருக்காங்க துவாக்குடி சிசி.
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு உங்களுக்கு 7 தேவை. இந்த ஒரு லோகோ போட்டு வந்திருக்காங்க. முக்கியமான முதல் பந்து ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாங்க. லெக் சைடில் பேருக்கு டீப்லேருந்து வரணும். இங்கே 2 எடுக்க பார்க்குறாங்க. என்டர் ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு நாட் அவுட்டுங்க 2. செகண்ட் பால் ஓவரில் ட்ரைவ்லேருந்து கூட்டாங்க. சிங்கிள். முதல் 2 பாலில் 3 ரன் வந்துருச்சு. 4க்கு 3 அடிச்சா விக்கெட் பேஸில் வின் பண்ணுவாங்க. ஆங்கிள் அவே இங்கே டாட்டா இருக்குது. 3 பால் பாக்கி இருக்குது. 3க்கு 4 தேவை. ஸ்டிக்கில் அருண். பிக் ஸ்விங். கீப்பரால் பிடிக்க முடியாதுங்க. ஸ்டிக்கு மேலே வருது. சரி, அருண் ஃபீல்டர். ஐயோ, மிஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் தன்னால முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக போகுது. லாஸ்ட் 2 பாலுக்கு 2 தேவை. 2 பாலுக்கு 1 அடிச்சா விக்கெட் பேசிஸில் துவாக்குடி இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. விக்கெட் விடாமல் இப்போ மேட்ச்சில் 2-2 ஷாட் ஹைட் ஏறி இருக்குது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிட்டு ரன்னிங் பேக் கேட்ச் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஹி கிளியர் த மேட்சுங்க. அவுட் ஆஃப் த கிரவுண்டு போல நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ப்ரீ செமி மேட்ச் பிட்வீன் ஆண்டனி சிசி வெர்சஸ் துவாக்குடி சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செமிக்கு என்ட்ரு ஆகிறாங்க. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் துவாக்குடி சிசி வெர்சஸ் கிஷோர் சிசி. இங்கே டாஸ் வின் பண்ணி துவாக்குடி சிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கிஷோர் சி ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் ராஜ். இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி சித்திக்கு வந்திருக்காங்க. செமியோட முதல் பந்து ஒயிட் டெலிவரி. கீப்பரால் கண்டிப்பாக பிடிக்க முடியாதுங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். முதல் பால் வைடு. ஸோ முதல் பால் 3. இது லைனில் இருந்து பெட்டராக வச்சார். ஃபீல்டர் கை போய் சாதிக்கணும் கையில் போய். ஐயோ, சிங்கிள் இதுலேயும். செகண்ட் பால் ஓவரில் டச் அண்ட் கான். லைனில் இருந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய பவுலர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே குணா வந்திருக்காங்க. சித்திக் குணா தேர்ட் ஒன். ஆமாம், பவுலிங் வெல் போல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஜம்ப் லைனில் வந்த பந்து. பேட் அண்ட் பால் கரெக்டாக மீட் பண்ணாங்க. சிங்கிள் மட்டுமே எந்த பந்துலையும். ஸ்ட்ரைக்கில் ராஜ். லைனில் இருந்து பெட்டர். கொஞ்சம் அப்பிஷாப் பண்ணணும். கேப்பில் போச்சு. ஸ்டார்ட்டில் ஃபீல்டரில் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் இந்த பந்துலையும். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. க்ளீன் டீம் அப்பு, ஸ்டெம்ப்பு, ஃப்ளையிங் டெலிவரி இதெல்லாம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே கிஷோர் சிசி. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே அருண் வந்திருக்காங்க. ஷார்ட் கவர்ஸு, ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர், டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்கூப்கான முயற்சி. தெளிவான பேட்டிங். ஆளே இல்லாத பக்கம் செம்ம கேப் இந்த இடம். போட்ட பேஸை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். இங்கே கண்டிப்பாக 2 இப்போ 3 மாத்திராங்க. ரொம்ப டீப்லேருந்து வரணும். நல்லா ரன்னிங். ஸ்ட்ரைக் இங்கே 2 ரவுண்ட் பேட்ஸ்மேன் தேவன் இங்கேவே பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். எஸ், இல்லை டைமிங். முதல் பால் பிடிக்கிறதுனால டச்சில் ஆடிருக்காரு. சிங்கிள். சேஞ்ச் இன் ஃபீல்டு. ஃபைனலில் ஸ்கூப் ஆடக்கூடாதுன்னு ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. தேர்ட் பால் ஓவர். ஒயிட் டெலிவரி. கீப்பரால் கண்டிப்பாக பிடிக்க முடியல. சிங்கிள். இதில் போன பால் வைடு. பையில் ஓடினாங்க. இந்த பால் ரீபால். லோ ஃபுல் டாஸ். கேட்ச்க்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அபி எங்கள் ஃபீல்டர் நைஸ்லி டேக்கன். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மோத்தீஸ். போன பால் வைடு. ஸ்ட்ரைக்கில் மோத்தீஸ். ஐயோ, பவுன் சேர்த்துட்டாருங்க. மேலே பட்டிருக்கு. திங்க் லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸில் சரியாக அப்பரில் ஸ்ட்ரெயிட் பவுலராக இருக்கும். சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். நல்லா ஒன். இந்த பால் ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு. ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியுது. ரன் அவுட். இதோட இன்னிங்ஸ் முடியுது. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்கில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 அடிச்சிருக்காங்க கிஷோர் சிசி. ஸோ 14 இப்போ டார்கெட்டு துவாக்குடி சிசிக்கு இந்த செமியை ஜெயிக்கிறதுக்கு. துவாக்குடி சிசியோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜனே, நான் சித்திக்கு இருக்க போகிறாங்க. முதல் ஓவர் வித் பாலிங்க இம்ரான். செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணார். எதிர்பார்த்ததுக்கு வந்து போகலான்னு சொல்லுவேன். இன்னும் ஃபைனாக ஆஃப் சைடில் போயிருக்குன்னு எதிர்பார்த்தேன். பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. சிங்கிள்.
செகண்ட் பால் வைடு, ரீபால் இந்த பால். ஐயோ அடித்து ஏற்றிருக்காரு. டைமிங்கில் பேட்டை ஒன் ஹேண்டில் விட்டார். ஒரு சிங்கிள் இதில். நெக்ஸ்ட் ஒன் இம்ரான் டு ராஜ். சிப் பண்ணிட்டாரு. 2 கான முயற்சி எடுப்பாங்களாம் பார்த்தா வேலு அங்கே ஃபீல்டை நல்லா த்ரோ விடுவாருங்க. நல்லா த்ரோ விட்டுருக்காருங்க. இம்ரான் டு சித்திக். ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து கவர்ஸில் சூப்பராக போகுதுங்க. ஷார்ட்டில் கவர்ஸில் ஃபீல்டர் வச்சாலும் சிங்கிள் இந்த பந்து. லாஸ்ட் 2 ரிமைனிங். பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருந்திருக்கு. சிங்கிள். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். இம்ரான் டு சித்திக். ஐயோ லெக் சைடில் வந்த பால் பாடி லைனில் வரவும் கரெக்டாக பேட்டை விட்டாருங்க. 2 இங்கே. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. துவாக்குடி விக்கெட்லெஸ் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 6 தேவை. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே குணா வந்திருக்காங்க. ஸோ ஆஃப் சைடு உங்களுக்கு ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் ஸ்லிப் எடுத்துட்டாங்க. ஒரு ஷார்ட் தேர்ட் மேன் அந்த ரீஜனில் ஒருத்தர், பாயிண்டில் ஒருத்தர், டீப் கவர்ஸில் ஒருத்தர். அந்த ஃபீல்டில் கொஞ்சம் நகர்த்தி இப்போ ஃபார்வர்ட் கவராக வச்சுட்டாங்க. ஸோ கவர் பாயிண்ட் அந்த ரீஜனில் வச்சுருக்காங்க. கவர்ஸில் ஒருத்தர் வச்சுருக்காங்க. லாங் ஆஃப் இருக்குது. முதல் பந்து ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க. ஐயோ எடுக்க முடியலங்க பிரகாசனால. சிங்கிள் இதில். ஸ்ட்ரைக்கில் சித்திக் செகண்ட் ஒன் ஓவரில் ஆங்கிளாகவே பண்ண போகிறாரு. ரெடியாக இருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடிடுறாங்க. பேக் டு பேக் 2 சிங்கிள் இங்கே. தேர்ட் பால் ஓவரில் 4க்கு 4 தேவை. ஐயோ ரொம்ப க்ளோஸ் இது. அடி எக்ஸ்ட்ரா ரன்னா அப்படின்னு பார்த்தா பேக்கப் ஆள் இருக்காங்க. சிங்கிள் எடுத்துட்டாங்க. அதுலேயும் லாஸ்ட்டு 3 பால் பாக்கி இருக்குது. 3 பாலுக்கு 3 தேவை. ஸோ விக்கெட் பேசிஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் பெருசாக விடல துவாக்குடி. ஸோ 3க்கு 2 அடித்தாலே இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த 2 ரன் தான் எதிர்பார்ப்பாங்க. 4th 1 ஓவரில் இந்த பால் 2 எடுக்க பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிஸல் டிரைவுக்கு போனாங்க. இன்னும் கொஞ்சம் பேட்டை முன்னாடி விட்டுருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கேப்பு. அந்த கேப்பை தான் யூட்டிலைஸ் பண்ண பார்த்தாரு. கையில் விழுந்து போச்சு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2க்கு 3 தேவை. ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஷார்ட் தேர்ட் மூணு வச்சுருக்காங்க. கவர்ஸில் ஒரு ஃபீல்டர் காலில் போட்டிருக்குங்க. டாட் பால் இங்கே. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. 2 அடித்து அவங்க துவாக்குடி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. 2 கண்டிப்பாக தேவை. பேட் அண்ட் பால். ஐயோ கேட்சுக்கான ட்ரை இருந்துச்சு. இங்கே வச்சு வர்றாங்களாம் பார்த்தா அது 2 அங்கே சாக்ரிஃபைஸ். மேட்ச் மாறி போச்சுங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னு, ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய பவுலர் மேட்சை மாற்றிட்டாருன்னு சொல்லுவேன். செமிஃபைனலில் வந்து குணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 6க்கு 6 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் துவாக்குடி வெர்சஸ் கிஷோர் சிசி இந்த மேட்சை ஜெயிச்சு ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸ்பா ஃபயர் 10K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த கிராண்ட் ஃபினாலுக்கு வந்திருக்கும். டீம் சேராருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பா ஃபயர் தேர். இன்னொரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செமியில் கலக்கி உள்ளே வந்திருக்காங்க. கிஷோர் சிசி வந்திருக்காங்க. டாஸ் வின் பண்ண ஸ்பா ஃபயர் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரே ஓவரு. ஸோ நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிஷோர் சிசியோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ் ப்ரோ இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் தேவன். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்பா ஃபயருக்காக ஒரே ஓவர் தானோ. இந்த சூப்பர் ஓவர்னு சொல்லலாம். சூப்பர் ஓவரை போகிறதுக்கு இங்கே சந்தோஷ் வந்திருக்காங்க. ஃபைனலோட முதல் பந்து யாருக்கான முயற்சி. சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் தேவன். செகண்ட் பால் ஓவரில் பீமர் நோ பால். ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடிருக்காரு. தரையோட போது பேட்டில் பட்டோன்னே 2க்கான முயற்சி எடுக்க பார்க்குறாங்களாம் பார்த்தா வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்க்குறாங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். தேர்ட் பால் ஓவரில் இதுவும் ஸ்டிக் லைன். சிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். விக்கெட்டுக்கு வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே பிரகாஷ் ப்ரோ. 4th 1 ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காருங்க. லோ ஃபுல் டாஸை தெளிவு. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. பிஹைண்ட் த ஸ்கொயரில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 ரிமைனிங். ஸ்ட்ரைக்கில் தேவன். அவருக்கும் ஒரு யாருக்கு ஓய்வு விட்டா நான் ஸ்ட்ரைக்கர் அடிச்சு காலி பண்ணியிருப்பார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. சிங்கிள் எடுப்பாங்க. எஸ் சிங்கிள் மட்டுமே. போன பால் வைடு. ஸோ லாஸ்ட் 1 ரீபால். இந்த வந்து வைடு தான் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் விரட்டி போக இங்கே ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஒயிடுக்கான ரீபால். லாஸ்ட் 1
ஃபுல் டாஸ் ஷாட் கிளியர் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டு. பேங் பேங் பேங்னு முதல் இன்னிங்ஸ் 6 முடியுது. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச கிஷோர் சிசி ஸ்கோர்டு 14 ரன்ஸ்ங்க. ஸோ 15 தேவை 6 பந்தில். ஸ்பா ஃபயருக்கு டார்கெட் ஸ்ட்ரைக்கில் இங்கே குமார் இருக்காங்க. முதல் ஓவர் பொறுத்துக்கு குணா ப்ரோ. அவருக்கு 5 தேவை. முதல் பந்து பேட்டன் பால் மீட் ஆகிருக்கு. பேட்டில் பட்டம் 2க்கான முயற்சி எடுக்கிறாங்களாம்பா. பார்த்தா ராஜ் ப்ரோ நல்ல த்ரோ. பட் 2 ஓட்டாங்க. செகண்ட் 1 ஓவரில் 13 தேவை. நல்ல பந்துங்க. டாட் பால். 4க்கு 13 தேவை. தேர்ட் 1 மேலே தூக்கி போட்டிருக்காரு. டாட் பால் ஆகியிருக்கீங்க. 4th 1 அதுவும் பீட்டன். கட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நல்லாவே திரும்புது அவர் வந்து. மேட்ச் பால் லாஸ்ட் 2 பெருசு கொடுக்காம போகணுன்னு பார்ப்பாரு. அப்படின்னு சொல்லும்போதே தரையோட போயிருக்குங்க. பெரிய ஹிட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைக் மாற்றி விட்ருக்காங்க. ஸ்ரீ அவர்கள் ஸ்ட்ரைக்கு வராங்க லாஸ்ட் 1 பிடிக்க. குணா டு ஸ்ரீ. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. தரையோட போகுது. சிங்கிள் எடுக்கலை. ஸோ 6க்கு 15 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி குணா அவர்கள் பேக் டு பேக் 2 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ ஃபைனல் மேட்ச் ஸ்பா ஃபயர் வெர்சஸ் கிஷோர் சிசி. ஸோ கிஷோர் சிசி இந்த மேட்சை ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. அவர்கள் குடும்பத்தினர் அவர்களையும் வருக வரவேற்கிறோம். மாபெரும் கிரிக்கெட் போட்டி முதல் பரிசு ரூபாய் 10,000 வழங்குகிற MC. இரண்டாம் பரிசு ரூபாய் 8,000 வழங்குகிறார் தனசேகர் அண்ட் ஃபேமிலி டிடி என்டர்பிரைசஸ். மூன்றாம் பரிசு ரூபாய் 6,000 வழங்குகிறார் ஆர் பிரவீன் AME மாநில செயலாளர் தமிழ்நாடு இளைஞரணி காங்கிரஸ். நான்காம் பரிசு ரூபாய் 4,000 வழங்குவார் ஆர் குரு BJP அரியமங்கலம். எங்களுக்கு கோப்பை அன்பளிப்பு செய்தவர் அகோரி மணிகண்டன் அரியமங்கலம். சிறப்பு கோப்பை அன்பளிப்பு வழங்கியவர் ஆர் ரமேஷ் ஐகான் ட்ரேடர்ஸ் அண்ட் ஐகான் பைசிங் திருச்சி. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் கோப்பை வழங்கியவர் JP அரியமங்கலம். சிறப்பு பரிசுகள் அன்பளிப்பு வழங்குகிறார் ராஜ் ஏஜென்சி அண்ட் மகாலட்சுமி அடவுக்கடை மணி ஹார்ட்வேர்ஸ் அரியமங்கலம். மூன்றாம் அன்பளிக்கப்படுகிற அன்பளிப்பு வழங்குகிறார் மணிகண்டன் ஏஜென்சி அரியமங்கலம். சக்தி முருகன் கோவில் தலைவர் மற்றும் மியூசிக் இன்ஜினியரிங் SIT. பேட் அன்பளிப்பு வழங்குகிறார் என் ரஜிதானன் DABL வழக்கறிஞர் DE என்டர்பிரைசஸ் மற்றும் மியூசிக் கான்ட்ராக்டர் KCB சுகர் கம்பெனி. டிஷர்ட் அன்பளிப்பு வழங்குகிறார் ஐகான் என்டர்பிரைசஸ் திருச்சி. சண்டே அண்ட் ஸ்டேட் அன்பளிப்பு வழங்குகிறார் RSCC அரியமங்கலம். பந்தல் அன்பளிப்பு வழங்குகிறார் சந்திரன் சீனிவாசனராவ். மைசெட் அன்பளிப்பு வழங்குகிறார் ஆர் பாசிலன் மற்றும் ஆர் விஸ்வநாதன் 37வது வார்டு வட்டச் செயலாளர். பன்னீர் அன்பளிப்பு வழங்குகிறார் ராஜாநகரன் வைஸ்மேஸ். கோட்டையானது யூடியூப் சேனல் சீனிங் செய்யப்படுகிறது. யூடியூப் சேனல் LXCC கோட்டை அன்பளிப்பு இந்தியன் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் மற்றும் லண்டன் கேட்டஸ். ஃபீல்டு மட்டும் சொல்லிரு. கேப்டன் கேசவராஜ் வெள்ளாண்மை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்.
துணைக்காரர்கள் குமார் அறிவுறுகிறார். மாநில செயலாளர் தமிழ்நாடு இளைஞரணி காங்கிரஸ் அவர்களுக்கு உணவு வழங்கலாம். ஸ்பான்சரு ஆனர் பண்ணுற டைம் அவர்களை வரவேற்கிறேன். டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலரு சசி. டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அபி. டோர்னமெண்டோட 4th பிளேஸ் ஆண்டனி சிசி. டோர்னமெண்டோட செகண்ட் ரன்னர் அப்பு துவாக்குடி சிசி. ரொம்ப ஹார்ட் லக்கு. லாஸ்ட் ஓவரில் போய் மேட்சை விட்டாங்க செமியில். ரன்னர் அப்பு டோர்னமெண்ட்டில் ஸ்பாஃபயர் சிசி. ஸ்பாஃபயர் டென்கே டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் கிஷோர் சிசி.